பிரதமர் மோடி தலைமையில் மற்றும் உள்துறை அமைச்சகத்தில் நடைபெற்ற 2 முக்கிய பாதுகாப்பு கூட்டங்களுக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று இரவே பிரதமர் மோடியை சந்தித்து பாகிஸ்தானுக்கு பதிலடியை கொடுக்க நேரம் குறிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் பாகிஸ்தான் முக்கிய புள்ளிகள் பதற்றத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக சுட்டுக் கொன்றனர். இதற்கு இந்தியா தரப்பில் இருந்து பெரும் பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பரஸ்பர உறவுகள் துண்டிக்கப்பட்டது. இந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து மத்திய அரசு அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். முதற்கட்ட கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்திய அரசின் அனைத்து முடிவுகளுக்கும் ஆதரவாக இருப்பதாக தெரிவித்தது. இதனையடுத்து இரண்டாவது கூட்டம் நேற்று மத்திய அமைச்சர் அமித் ஷா தலைமையிலும் பிரதமர் மோடி தலைமையிலும் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் மத்திய ஆயுத காவல் படைகள், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் காவல் படை, எல்லை காவல் படை, தேசிய பாதுகாப்பு படை மற்றும் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் ஆகியவற்றின் இயக்குநர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றின் தலைமை தளபதிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில் முப்படை தலைமை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் விமானப்படை வீரர்களுக்கும் தயாராக இருக்க அறிவுறுத்தல் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பயங்கரவாதத்திற்கு கடுமையான பதிலடி கொடுப்பது நமது தேசிய உறுதிப்பாடு. எந்த இடத்திலிருந்து எந்த இலக்கை தாக்கி பதிலடி தரலாம். முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்த பிரதமர் மோடி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். நேற்று இருதரப்பு ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை அமித் ஷா சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அடுத்த 24 மணி நேரம் முதல் 36 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ராணுவ நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் அத்தாவுல்லா தரார் கூறியிருக்கிறார். பகல்காம் சம்பவத்தை சாக்குப்போக்காக பயன்படுத்திக் கொண்டு இந்தியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறையின் நம்பகமான தகவல் கிடைத்துள்ளது. அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கிறது. பாகிஸ்தானில் ஏற்படும் எந்த ஒரு விளைவுகளுக்கும் இந்தியாதான் பொறுப்பு. உள்ளே புகுந்து அடித்தால் பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே பாகிஸ்தானில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என அந்த நாட்டில் வந்த உத்தரவை அடுத்து வெளியேறினர். இதனால் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடைபெறலாம் என்பதால் பாகிஸ்தானியர்கள் அச்சத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.